பணப்பழத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பூர்வீக சொத்து இருக்குது. இந்த பூர்வீக சொத்துக்கு நான் என்னங்கிறேன்னா பட்டாமாரலுக்கு கொடுத்து நான் 5 மாதமாக வந்து பட்டாமாரல் ஆன்லைன் போட்டு பட்டாமாரலுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பெரியசாமின்னு சொல்லி போட்டு டிடி என்ன பண்ணுறாருங்கன்னா 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா தான் போடணும்னு சொல்லி போட்டு 4 தாட்டு 3 தாட்டு நான் என்ன பட்டா மாறுதல் வந்து விண்ணப்பத்தை வந்து நிராகரிக்கிறார். பல்லடம் வந்து வருவாய்த்துறை, இது வருவாய்த்துறை இல்லை, வசூல் துறை. இந்த மாதிரி சூழ்நிலையில் சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஒரு கவர்மெண்ட் ஒரு முதலமைச்சர் நான் இணங்குறாருன்னா பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்றாரு. திமுகவின் ஆட்சியில் அரசு இயந்திரம் ஊழலில் ஊறியிருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டும்படியாக சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. பல்லடம் நாரணமாள்புரம் அருகே வசித்து வந்த 90 வயதான மூதாட்டி செல்லம்மாள் என்பவர் தனது 27 ஏக்கர் பூர்வீக சொத்துக்களை வாரிசுகளுக்கு பகிர்ந்து கொடுக்க எண்ணிய நிலையில் பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பித்த போது உரிய ஆவணங்கள் இருந்தும் துணை தாசில்தார் 5 முறை பட்டா மாறுதலை ரத்து செய்ததோடு முறைகேடு செய்து நிலத்தை அபகரிக்க துணை வட்டாட்சியர் உதவியோடு முயன்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. சொத்து யார் சொத்துக்குது சார்? நெட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இதை மட்டும் பாருங்க. நான் என்னங்கிறேன்னா இது வந்து நெட்டு நான் என்னங்கிறேன்னா மோசடி வண்டி இந்த மாதிரி வந்து பண்றது எப்படி சார் ஏற்க முடியும்? ஒரு சீனியர் சிட்டிசனுங்க நான் என்னங்கிறேன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் வர சொல்லி போட்டு எப்படி நான் என்னங்கிறேன்னா சீனியர் சிட்டிசன் எப்படி வர சொல்லி கூட போகலாம். நான் என்னங்கிறேன் இதை விட சார் எதுக்கு சார் என்ன காரணத்துக்காக பண்ணாருங்க? 10 தாட்டு போட்டுருக்குங்க. இது மட்டுமல்லாமல் பட்டா மாறுதல் செய்ய வேண்டுமென்றால் ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் 27 ஏக்கருக்கும் பணம் வழங்க வேண்டும் என்று கேட்டதாகவும் மூதாட்டியின் மகன் சண்முக சுந்தரம் என்பவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்தே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். நாங்க டிஸ்டர்ப் பண்ணே வர சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நாங்க எங்க டிஸ்டர்ப் பண்றோம்? நாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணோம்? எங்க இப்படி இல்ல மரணப்படுக்கையில் இருக்கும் மூதாட்டி ஆம்புலன்ஸில் சம்மனுக்கு ஆஜராகி சொத்துக்களை பிரித்து கொடுக்க போராடி வருவதாகவும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து சென்ற நிலையில் ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பல்லடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என் பேர் வந்து சண்முக சுந்தரங்க. பல்லட வட்டம், திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம். பணப்பழத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பூர்வீக சொத்து இருக்குது. இந்த பூர்வீக சொத்துக்கு நான் என்னங்கிறேன்னா பட்டா மாறுதலுக்கு கொடுத்து நான் 5 மாதமாக வந்து பட்டா மாறுதல் ஆன்லைன் போட்டு பட்டா மாறுதலுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ண பெரியசாமின்னு சொல்லி போட்டு டிடி என்ன பண்ணுறாருங்கன்னா 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா தான் போடணும்னு சொல்லி போட்டு 4 தாட்டு 3 தாட்டு நான் என்ன பட்டா மாறுதல் வந்து விண்ணப்பத்தை வந்து நிராகரிக்கிறார். அந்த நிராகரிக்க காரணம் என்னன்னு கேட்டால் அனைத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்தோம். 1904 இப்போ 48 வரைக்கும் நான் என்னங்கிறேன்னா அனைத்து 80 வரைக்கும் இருக்கிற டாக்குமெண்ட் பூரா கொடுத்துமே அவர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அவருக்கு வந்து நம்ம போர்ஜரி பண்ணுற ஆளு கூட அவருக்கு லிங்க் வச்சுட்டு பணம் கொடுத்தா தான் பண்ணுன்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. நான் பணம் கொடுக்க விரும்பவில்லை. இன்னைக்கு டேட்டு வந்து என்கொயரி போட்டார். வந்துடுங்க நேரத்தை கூப்பிட்டு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாத இப்போ எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம். செல்லம்மாவை கூட்டிகிட்டு வந்து காலேஜ் ஹவுஸ் கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது டிடி இல்லைங்க. பெரியசாமி இப்போ என்னங்கிறாங்கன்னா சென்னை போயிட்டாரு. அது முறையாக சம்மன் போட்டிருந்தாங்களா உங்களுக்கு இந்த டேட்டில் ஆஜராக சொல்லி? ஆமாங்க, இந்த டேட்டில் ஆஜராக சொல்லி போட்டால் 3:30 மணிக்கு வந்து ஆஜராகின்னு சொல்லி சொன்னாங்க. வந்தால் இங்கே வந்த முடித்து எங்களுக்கு தெரிஞ்சது அவர் இல்லைன்னு சொல்லி போட்டு தெரிஞ்சதுங்க. எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சல். என்ன வண்டியில் வந்து நான் என்ன ஆம்புலன்ஸில் வந்து தள்ளு வண்டியில தான் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஒரு கவர்மெண்ட் ஒரு முதலமைச்சர் நான் இணங்குறாருன்னா பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்றாரு. ஒரு பெண்கள் மாதிரி நான் இணங்குறேன்னா ஒரு இருக்கிற பொசிஷன்ல வந்து பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் போட்டால் விண்ணப்பத்தில் நான் இணங்குறேன்னா ஆன்லைனில் போடும்போது நான் என்ன அனைத்தும் எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இல்லாம தான் வெரிஃபிக் போடுறோம். அதை வந்து நான் என்ன காரணத்துக்கு வேணும் ரத்து பண்ணான்னு கேட்டால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. மீண்டும் கேட்ட முடியும் என்ன வேணா நீங்கள் இதில் சட்டத்திட்டமாக பேசக்கூடாது, சத்தமில்லாத பணத்தை கொடுத்தா 5 லட்சத்துக்கு கொடுத்தா போட்டு தருவேன், நீங்கள் அரசியல்வாதி கூட்டிகிட்டு வர கூடாதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. ஏக்கராக்கு நான் என்னங்க நான் 5 லட்ச ரூபா கேட்குறாரு. அதுக்கு வந்து நான் என்னங்கிறேன்னா சரி நான் ஒன்று சொல்லல. அது இப்போ மீண்டும் சொல்லி போட்டு இன்னைக்கு வர சொல்லி போட்டு
இத்தனை பேருக்கு வந்து வர சொல்லி போட்டு எந்த ஒரு எனக்கு தகவல் நேற்றுக்கு கூட பேசுறாரு. நேற்றுக்கு வந்து பேசுறாரு. டிடி பெரியசாமி பேசுறாரு. இன்னைக்கு கூப்பிட்டு நான் அவர் போன்ல வந்து கான்டாக்ட் பண்றேன். மெட்ராஸ்ல இருக்கிறாரு. முதல்ல நீ போன வையா, முதல்ல போன என்ன சொல்றாரு, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாத நீ போன வையா அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப சொல்றாரு. இது தர்க்க நான் பல்லடம் வந்து வருவாய்த்துறை. இது வருவாய்த்துறை இல்ல, வசூல் துறை. வருவாய்த்துறையில் இருக்கிறது நான் என்னங்கிறேன்னா ஒவ்வொருத்தன் சொத்தை வந்து நீங்க இப்ப அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, ஆதாரம் வச்சிருக்கீங்களா? நீங்க ஆதாரத்தோட நான் என்னங்கிறேன்னா அந்த ஆதாரம் வைக்கிறத பணம் கேட்கறாங்க. இங்க நைட்ல அங்க வாங்க சொல்றாங்களே, நேரடி நான் என்னங்கிற அந்த சந்துக்கு வா இந்த சந்துக்கு நான் நேரடியா வந்து போன்ல பேசுறது இல்ல. நேரடியா கூப்பிட்டு அங்க வந்து இங்க பேசுறது உண்மையா நான் உண்மையை நிரூபிக்கிறேன். இது என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி போட்டு உண்மையை நான் நிரூபிக்கிறேன். நான் யாரு மேல நான் 100% நான் வந்து அவங்க இப்ப நான் என்னங்கிறேன்னா நான் ஏன் போல தப்பு இல்லை. வருவாய்த்துறையில பெரியசாமியா இத்தனைக்கும் பொறுப்பு. ஒருத்தர் வந்து 1983 போர்ஜரி டாக்குமெண்ட் பண்றாருனால் அவரை காப்பாத்துறதான டிடி பெரியசாமி இப்போ காப்பாத்துறாரு. நான் என்னங்கன்னா 5 தாட்டு நான் என்ன ஒரு ரிஜெக்ட் பண்ண முடியுமா? இல்ல காரணத்தை 1 தாட்டு பண்ணல 2 தாட்டு பண்ணலாம். என்ன உண்டான காரணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்க. சரி, நீங்க மேல் நடவடிக்கைக்கு போயிருக்கலாம்ல, மேலதிகாரி நீங்க தொடர்பு கொண்டு இருக்கலாம்ல? நீங்க மேலதிகாரி கண்டிப்பா நான் என்னங்கிற எல்லா அதிகாரிக்கும் நான் வந்து விண்ணப்பம் போட்டிருக்கிறேன். விண்ணப்பம் வந்து அனைத்து நான் என்னங்கிறேன்னா ஜமாவதியில வந்துங்க நேரடியா வந்து ஜமாவதியில கொடுத்துருக்கிறேன். மேடம் வந்து நான் என்னங்கிறேன்னா பார்த்தாங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நான் என்னங்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தேன். இன்னைக்கு வந்து பெரியசாமி அவர் இல்லை. அவர் எந்த எங்களுக்கு தகவல் கொடுக்காத நேற்று பேசிட்டு இருந்து போட்டு நான் அடிச்சுட்டேன். நான் போயிட்டேன், மெட்ராஸ் போயிட்டேன் அப்படிங்கிறாரு. கேட்ட முடியும் உனக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை, போனவையேங்கிறார். இப்ப இது என்ன மதிப்பு இருக்குன்னு சொத்து? இது எத்தனை ஏக்கருங்க? சொத்தோட மதிப்பு நான் என்னங்கிறேங்கன்னா இது ஒரு நான் என்ன அது ஒரு வரலாறு சொல்றேனுங்க. நான் அப்ப வந்து அவர் கவுண்டருக்கு வந்துங்க 5 பசங்க. எப்படிங்கன்னா 1904 பிரகாரம் படி 5 பாக பிரிவு படி 5 பசங்க. ஒன்று வந்து நான் என்ன கற்ப கவுண்டர் 1, பள்ளி கவுண்டர் 2, மாரப்ப கவுண்டர் 3, பெரிய ராமைய கவுண்டர் 4, சின்ன ராமைய கவுண்டர் 5. சின்ன ராமைய கவுண்டருக்கு அம்மா வந்து சங்கரம்மாள். 5 பேர்த்தோட சொத்துங்க இது. இந்த 5 பேர் சொத்து வந்து ஒருத்தனாவது ஆபரசிக்கான். 2 குடும்பம், ஒருத்தர் குடும்பம். 5 பேர்த்தோட சொத்தை வந்து இது 110 ஏக்கரா. 5 பேர்த்தோட சொத்து வந்து 110 ஏக்கரா வந்து வருவாய்த்துறையில வேலை பார்த்ததுனால இந்த வருவாய்த்துறையில அந்த அடிப்படையில் வந்து இந்த உடனடியாக வந்து இதை வந்து அப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டாங்க. இந்த சொத்தை வந்து எப்படிங்க சர்வசாதாரண அதிகாரி நான் விசாரிச்ச லெவலில் வருவாய்த்துறையில் வேலை பார்த்தா தான் இந்த சொத்தை வந்து அப்படி பண்ண முடியும். சும்மா வந்து அடுத்து வந்து போர்ஜரியை ஒன்று டாக்குமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு உள்ள முடிவு நான் என்னங்க நான் கண்டுபிடிச்சேன். அந்த கண்டுபிடிச்சு நான் கேட்டதுக்கு நேரடியாக கந்தசாமி கிட்ட போய் நான் டாக்குமெண்ட் கொடுத்த முடியும். டாக்குமெண்ட் வாங்கிட்டு நீ எங்க போனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுரா. நீ நான் என்னங்கிறேன்னா நாங்கள் நினைச்ச உங்கள் குடும்பத்தையே அழிச்சு போடுவோம். அந்த காலத்தில் நாங்கள் வந்து எடுத்தோம். உடனே அப்படி சொன்னது மூயா பொய்யான்னு கேட்டால் அவங்க அவர் வீட்டுக்கு நான் போய் அவர் போய் நேராக கேட்டு டாக்குமெண்ட் கொடுத்தேன். 48 டாக்குமெண்ட்டையுமே அவர் போர்ஜரி பண்ணது 83 டாக்குமெண்ட் நேரடியாக அவர் கையிலே கொடுத்துட்டு வந்தேன். நேரடியாக வந்து வீட்டுக்கே போனேன். நான் வீட்டுக்கே போனேன். எங்கள் சொத்தை எப்படி அபகரிச்சிங்க? இந்த சொத்து வந்து யார் சொத்துன்னு கேட்ட முடியும். நான் நான் வெட்டி போட குத்தி போட தெரியுமா? கள்ளக்கணத்தில் என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லி போட்டு நம்ம மிரட்டுறாரு. குமாரசாமி இறந்துட்டாரு. குமாரசாமி சுப்பிரமணியன் என்கிறாரு. எங்க பணப்பழத்துல வந்து எங்க பங்காளி வந்து 35 குடும்பம் இருக்குது. 35 குடும்பம் ஒண்ணு சேர்ந்து ஊரு சேர்ந்தோம்னா வந்து உங்களை குடும்பத்தையே காலி பண்ணி போன்னு சொல்றாங்க. 35 பேர் இருக்கிறாங்க. காவல்துறையில புகார் கொடுத்துருக்கோம். நீங்க நான் காவல்துறை புகார் கொடுத்தாச்சுங்க. எஸ்பி கிட்ட கொடுத்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நான் என்னங்கிறேன்னா காவல்துறை நான் கொடுத்தாச்சு. இன்னைக்கு கொடுத்து போடுறது நான் என்னங்கிறேன். இன்னைக்கு என்கொயரி இன்னைக்கு வர்றதுக்கு தான் நீங்க வந்து இப்போ வட்டாட்சியருக்கு வந்து வட்டாட்சியர் நான் என்னங்கிறேன்னா இங்கே யாரும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நியாயம் கிடைக்கவில்லை. அவர் எங்க ஒரு பேச்சு நான் என்னங்கிறேன் நேற்றுக்கு பேசுனது வந்து இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போலங்க. எங்களுக்கு இன்னைக்கு 3:30 மணிக்கு வந்து என்கொயரி போட்டு 5 தாட்டு ரிசர்ச் பண்ணி போட்டு இன்னைக்கு சொல்லாத போறதுக்கு காரணம் என்ன? நான் என்ன போர்ஜரி பண்ணனுக்கு உடந்தையா போயிட்டாருன்னு நான் அடிச்சு சொல்றேன். உறுதியாக சொல்றேன். நான் நிச்சயமா வந்து போர்ஜரி பண்றதுக்கு உடந்தையா இருக்கிறாரு அவரு. இப்போ வந்து நான் என்னங்கிறேங்கன்னா உள்ளுக்குள்ள பேசல லெவலில் உட்காந்துங்க. நீங்க போங்க, அம்மாவை கூட்டிட்டு போங்க. நாங்க அவர் வந்ததை மீண்டும் நாங்கள் உங்க டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தேவை இருந்தால் அடுத்தது வந்து உங்களுக்கு என்கொயரி போடுறோம். தேவை இல்லாத பட்சத்தில் உங்களோட பேரை வந்து நாங்க வந்து ஏற்றி விட்டுருன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நாங்க வந்து எங்களுக்கு தெரியாது. யார் நான் என்னங்கிறேன்னா அவர் டிடி தான் வந்து அத்தாரிட்டிங்களாமா. சோனலி டிடி தான் அத்தாரிட்டி. அதனால வந்து நாங்க வந்து இது இன்னைக்கு என்ன நடக்குது நாங்க வந்து சொல்லிடுறோம்.
அவர் என்ன முடிவு எடுக்க அவர் தான் முடிவு அப்படின்ட்டாங்க. அடுத்த நடவடிக்கை எங்களுக்கு ஆகலினால் நான் நிச்சயமா இப்போ நான் என்னங்கிறேன்னா எல்லாத்தோட நாளைக்கு முதலமைச்சர் நான் என்னங்கிறேன்னா வர்றாரு. இதே மாதிரி நான் என்னங்கிறேன்னா அவனாசியில் போய் நாங்கள் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நாங்கள் ரோட்டில் வந்து நிற்போம்.